தீபக் வந்து வேலையை வந்து அனுப்பிச்சிட்டாங்க வேலையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வரும்போது கரெக்டாக அங்கே வராங்க. நம்ம வந்து காவியா காவியா வந்து இது மாதிரி வேலை கிடச்சிச்சு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸோடு வராங்க. அதை பார்த்து அவங்க அப்பா என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, அது மட்டும் இல்லைப்பா, நான் தினமும் காலேஜுக்கும் போகலாம், நான் மேற்கொண்டு வந்து படிக்கிறனாலும் அங்கே நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுப்பேன், ஏன்னா என் ஃப்ரெண்டும் அங்கே தானே படிக்கிறா, அதனால் எனக்கும் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நிஜமாம்மா சொல்கிறேன் அப்படி, ஆமாப்பா, அதுவும் காலேஜ் கேன்டீன்லேயே கிடச்சிருக்குப்பா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிற வேலை தான்ப்பா அப்படின்னு. அப்பாடா, இப்போ அம்மா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இருந்தாலும் படிப்பை விட்டுறாதம்மா, அதையும் தொடருமானோன்னே, பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்களே அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போகிறாரு. நம்ம வந்து கஷ்டமாக இருக்குது தீபக்குக்கு, அப்படியே போயிட்டுருக்காரு. அதை பார்த்த காவேரியே இவ்வளோ சோகமாகிடுறாரு அப்படின்னோடனே அப்படியே போகிறாங்க. என்னங்க எனக்கு வேலை கிடச்சது உங்களுக்கு பிடிக்கலையா, அதான் ரொம்ப சோகமாக இருக்குங்களா, ஸ்வீட்டு கூட எடுக்க மாட்டேங்கிறானோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை எனக்கு நல்லா தெரியும், எனக்கு வேலை கிடச்சது உங்களுக்கு பிடிக்கல, அதான் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னொன்னே, அப்படிலாம் இல்லை காவியா, ஏன் காவியா இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க, ராணி வந்து கால் பண்ணுறாங்க. காவியா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னொன்னே, ஒன்றும் இல்லை, அவருக்கு ஸ்வீட் கொடுத்தேன் தீபக்கு, அவருக்கு ரொம்ப தான் திமிரு, ஸ்வீட்டை கூட வாங்கலை, எனக்கு வேலை கிடச்சது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. காவியா அப்படிலாம் பேசாத காவியா, தீபக்கு இன்றைக்கி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க தெரியுமா, இப்போ தான் அவன் ஃப்ரெண்டு சொன்னார்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, ராணி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக, நான் சொல்கிறது உண்மை தான், பாவம் அவர், அதனால தான் அவர் எதுவும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாரு போட்டிருக்கு, ப்ளீஸ் காவியா அவரை கஷ்டப்படுத்தாதடி, அவர் சொன்னதை தப்பாக நினைக்காது அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன் வையின்றாங்க. தீபக் கிட்டே போயிட்டு, ஏன் தீபக் உங்களுக்கு வேலையை விட்டு அனுப்பிச்சது ஏன் என்கிட்ட சொல்லலை உங்கள் வேலை போன விஷயத்த அப்படின்னோடனே, நான் சொல்லலான்னு நினச்சேன் காவியா, ஆனால் நீ அப்போ தான் ஸ்வீட் பாக்ஸோடு வந்தியா, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, நீ சந்தோஷத்தை கெடுக்க வேணாம்னு நினச்சேன், அதனால தான், அதுக்காக சொல்லாமல் இருப்பீங்களா, எல்லாம் என்னால் தானே நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவியா வந்து வேலைக்கு போகிறாங்க, ஆனால் வந்து வீட்டிலே இருக்கார், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம தீபக். அதை பார்த்துட்டு வந்து அவங்க சித்தி அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இவன் நான் வீட்டிலே இருக்கான், ஒரு ரூபா கூட சம்பாதிக்காமல் வீட்டில் எதுவும் கொடுக்காம இருப்பான் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து சாப்பிட்றதுக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து தீபக் என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாரு சாப்பிடாம. காவியா வந்து இங்கே சந்தோஷமாக வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தீபக் வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியல, அவருக்கு ஏதாவது ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னோடனே, அவர் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி தீபக் வந்து என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு விசாரிக்கலாம் ஃபோன் பண்ணி அப்படின்னோடனே, நான் எப்படி விசாரிக்க முடியும், இங்கே பாருடி, இப்போ அவர் உன் புருஷன், நீ விசாரிச்சு தான் ஆகணும், உங்கள் வீட்டில் அவர் எப்படி நடத்துகிறாங்கன்னு கூட தெரியலன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சமாளிச்சு பாருனோன்னே, எதுக்கும் நீ யோசிடி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காவியா வந்து வீட்டுக்கு போகிறாங்க ஈவினிங் முடிச்சுட்டு. அப்போ வந்து தீபக் வந்து அங்கே வந்து அமைதியாக இருக்கார். அப்போ உங்கள் சித்தி வந்து அவர் ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதை பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வந்து காவியா உடனே வந்து, நீங்கள் வேலைக்கு கூட போகாமல் இங்கே சும்மா இருக்கியே, உனக்கு எப்படிப்பா சாப்பாடு இறங்குது, இப்படிலாம் வந்து பண்ணுறதுக்கு ஏற்கனவே இங்கே தண்டை சோறுங்க நிறைய இருக்காங்க, இதில் நீ வேறு சேர்ந்துட்டு அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவியா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அவங்க சித்தியை பார்த்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, இங்கே பாருங்கள் தீபக் ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லைங்க, இல்லை சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க, அவருக்கு இப்போ வேலைக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் வேலை கிடச்சிரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, சீக்கிரமாகவே அவர் வேலைக்கு போவார், அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பாத்தியா இவளை, நேற்று வரைக்கும் என்கிட்ட அமைதியாக இருந்துட்டு இப்போ இப்படி பேசுகிறா என்னென்னு, பின்ன அவள் புருஷனை பேசினா பேச மாட்டாளா அவள், நீ உன் விஷயத்துக்குலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாரு, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, பாத்தியா நம்ம வீட்டு மாப்பிள்ளைய உன் பொட்டாட்டி எப்படி நடத்துகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, மாப்பிள்ளை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, நான் பேசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து என்ன எதுவும் வேலைக்கு போகலையான்னு தான் கேட்டாங்க, நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்கினீங்கன்னொன்னே அப்படி பார்க்குறாங்க. பாத்தியா மாப்பிள்ளையோட பெருந்தன்மை, ஏன் தான் இப்படிலாம் இருக்கியோ, மறு எது உள்ளே போ அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாரு. அவங்க சித்தி வந்து எப்படியாவது போங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவியா வந்து தீபக் நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. தீபக் உள்ளே போகிறாரு. ஏன் காவியா அவங்ககிட்ட போய் சண்டை போட்டேன்னொன்னே, அவங்க என்ன பேசுனா நீங்கள் வாய் முடி கேட்டுகிட்டே இருப்பீங்களா, பதில் பேச மாட்டிங்களா, நீ பதில் பேசி நானே இப்போ தான் பார்க்குறேன் காவியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. என் மேலே லவ்வே இல்லைன்ற, இப்போ பார்த்தா எனக்காக பேசுகிற அப்படின்னோடனே காவியா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க தீபக்கை.